ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். ரொம்ப நாளாக ப்ராஜெக்ட் எடுத்து வீடியோ போட முடியல. பிகாஸ் எனக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் 3-4 ப்ராஜெக்ட் மாட்டிக்கின்னு இருக்குது. அதனால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. ஒரு புது வீட்டுக்கு ஃபுல்லாக எப்பாச்சி பண்ணணும் ஆர்டர் வந்துருக்கு. ஒரு மொட்டை மாடி ஃபுல்லாக எப்பாச்சி பண்ணணும். ப்ளஸ் இப்போ தேர்ட் ப்ராஜெக்ட் பாத்ரூம் ஒரு 21 பாத்ரூம் போடணும்னு சொல்லிட்டு விட்டுருந்தாங்க. இவன் சைட்டு என்ன பார்த்தீங்கன்னா வியாசார்பாடிக்கிட்ட. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ராஜு சார், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. என்னை நம்பி 21 பாத்ரூம் போட சொன்னார் அவர். ஸோ அவர்கிட்ட எப்பவும் எல்லா கிளைண்ட்டும் சொல்கிற மாதிரி தான் அவர்கிட்டையும் சொன்னோம். தண்ணி எங்கே வேணாலும் லீக்கேஜ் வரலாம். மோஸ்ட்டாக ஜாயிண்ட் வழியாக தான் வரும். அந்த ஜாயிண்ட்டுக்கு நான் கேரண்டி தருவோம். எப்பாச்சும் நான் போட்டு முடிச்சதுக்கப்புறமும் அந்த ஜாயிண்ட்டில் தண்ணி இறங்குனா கண்டிப்பாக நான் வந்து பார்ப்பேன். அது மீறி வந்துச்சுன்னா நீங்கள் தான் உடச்சி பார்க்கணும். கண்டிப்பாக வேறு என்ன தண்ணி லீக்கேஜ் ஆகலாம்னு அவரும் ஆரம்பத்தில் சரி சொல்கிறார். இல்லை எனக்கு புரியுது, அதனால தான் உங்களை போட சொல்கிறேன். நீங்கள் போடுங்க, போட்டதுக்கப்புறமும் இருந்துச்சுன்னா அங்கே உடச்சி பார்த்துக்கிறேன். டைல்ஸ் உடச்சி தண்ணி லீக்கேஜ் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. பிகாஸ் முன்னாடி போட்டு மேபி இதால் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப சேவிங்ஸ் அதிகமாகும். அதனால் சரின்ட்டாங்க. நானும் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். ஒரு பாத்ரூம் எவ்வளோ வாங்குறேன்னு. ஒரு பாத்ரூமுக்கு 35 ஸ்கொயர் ஃபீட். ஓகேங்களா? ஸ்கொயர் ஃபீட்டே சொல்கிறேன். ஏன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு சில பேர் இவ்வளோ தான் போட்டிருக்கீங்கன்னு கேட்குறான்னு தெளிவாக சொல்கிறேன். 35 ஸ்கொயர் ஃபீட் பாத்ரூம்க்கு 1:1 டைல். ஓகேங்களா? அதாவது மெட்டீரியலோட சேர்த்து 3000 ஓகேங்களா? இல்லை அதுக்கு மேலே 35லேருந்து 50 ஸ்கொயர் ஃபீட் இருந்துச்சுன்னா 5000 மெட்டீரியல் சேர்த்து வரும். ஓகேங்களா? ஏன்னா அது 2 கிலோ மெட்டீரியல் பிடிக்கும். லேபர் 3000 வரும். எனக்கு வேலையும் அதிகமாக வரும். மெட்டீரியலில் நாங்கள் நல்லா எதுவும் பண்ண முடியாது. மெட்டீரியல் ரேட்டு தான் நாங்கள் விற்க முடியும். என்னோடய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் தெரியும் நான் அதுக்கு எவ்வளோ வேலை வாங்கணும், எவ்வளோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன்னு. ஸோ கேட்பீங்க, அப்படி 2000 என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்பீங்க. நான் உங்களுக்கு ப்ராசஸ் சொல்கிறேன். எந்த ப்ராசஸை நீங்கள் வெளியோட கம்பேர் பண்ணிட்டு வந்தால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ரேட்டுக்கு பண்ணுறாங்களா, இது அதிகமாக தான் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் சும்மா ஒரு வாட் ஃபோன் பண்ணி கேட்குறப்போ ஒரு பாத்ரூமுக்கு வந்து 4000 கேட்குறான்னு எனக்கு ஆச்சரியமாகிடுச்சு. பரவாயில்ல, நம்ம 2000 கேட்குறேன். சொல்கிறேன் ப்ராசஸ் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணால் டைல்ஸ் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துருவோம். ஏன்னா நிறைய பேர் தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க. அதில் மிஷின் என்னால் போட முடியாது. ஃபுல்லாக தொடச்சி எடுத்துருவோம். செகண்ட் ப்ராசஸ் மிஷின் போட ஸ்டார்ட் பண்ணுறோம். 3 mm டீப், 2 mm பிரெத் வச்சு எல்லா இடத்துலையும் தட் பண்ணுறோம். கார்னர்லேருந்து லைன் ஃபுல்லாக தட் பண்ணுறோம். இந்தியன் சுற்றி தட் பண்ணிவிடுவோம். எல்லா இடத்துலையும் தட் பண்ணி எடுத்துருவோம். தேர்ட் ப்ராசஸ் ஃபுல்லாக ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு டஸ்ட்பினில் போட்டுருவோம். ஃபோர்த் ப்ராசஸ் என்ன பண்ணுவோம்னா எக்யூப்மெண்ட் வரும். அதை வச்சு நம்ம கேப் எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துருவோம். உள்ள சேறு மண் எல்லாமே தான் ஃபுல்லாக நோண்டி எடுத்துருவோம். பிகாஸ் அதில் தான் பற்றி போட போகிறோம். தோண்டி எடுத்து திரும்ப ஃபிஃப்த் ப்ராசஸ் என்ன பண்ணோம்னா திரும்ப ப்ரெஷ் வச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துருவோம். ஸோ இப்போ டஸ்ட்டு கேப்லேயும் இருக்காது, மேலேயும் இருக்காது. சிக்ஸ்த் ப்ராசஸ் என்ன பண்ணால் ஸ்பாஞ்ச் வச்சு தண்ணி வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துருவோம். டைல்ஸை இப்போ பாருங்கள், ஃபுல்லாக தொடச்சி எடுத்தது தான் உங்களுக்கு க்ளீனாக தெரியும். ஏன்னா இது பண்ணுறோன்னா டஸ்ட்டோட என்னால் எப்பாச்சும் போட முடியாது. போட்டோன்னா பவர் நிற்காது. கெமிக்கல் வந்து டஸ்ட் இல்லாமல் க்ளீனாக போடணும். அதனால போடணும். இது பண்ணி முடிச்சிடும். சிக்ஸ்த்து ப்ராசஸ் என்ன பண்ணால் எப்பாச்சி போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்பாச்சி போட்டு முடிச்சுட்டு செவன்த் ப்ராசஸ் கெமிக்கல் வச்சு நாங்கள் வந்து ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு க்ளீன் பண்ணுவோம். எதுக்கு அந்த கெமிக்கல்னால் அது வந்து நான் போடுறது வந்து கெமிக்கல். ஓகேங்களா? எப்பாச்சி. ஸோ டைல்ஸ் மேலெலாம் அந்த வந்து ஒட்டின்னு இருக்கும். நார்மல் வாட்டர் போட்டு துடைச்சா அந்த கண்டிப்பாக சொரன்னு இருக்கும். அடுத்த நாள் நீங்கள் கால் வைக்கிறப்போ என்ன வேணாலும் குத்திக்கலாம். அது க்ளீனாக பண்ண முடியாது. டைல்ஸ் உடச்சி தான் எடுக்கணும். அதனால் அந்த கெமிக்கல் வச்சு நாங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துருவோம். அப்போ உங்களுக்கு ஒரு ஸ்மூத்னஸ் வரும் டைல்ஸில். ஓகேங்களா? எயித்து ப்ராசஸ் பண்ணால் திரும்ப நார்மல் வாட்டரில் ஸ்க்ரப்பர் வச்சு லாஸ்ட்டு திரும்ப துடைப்போம். துடைச்சி எடுத்துட்டு நைன்த்து ப்ராசஸ் என்ன பண்ணோம்னா லாஸ்ட்டாக ஸ்பாஞ்ச் வச்சு நார்மல் வாட்டரில் திரும்ப ஸ்டார்டிங்கில் துடைச்சி எடுப்போம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃபுல்லாக முடிஞ்சிடும். A to Z வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடும். உங்களுக்கு டைலும் புது டைல் மாதிரி இருக்கும். உங்களுக்கு லைனும் அவ்வளோ அழகாக தெரியும். லைன் நேரமாகவும் வெளியே வராது. 9 ப்ராசஸ் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு பாத்ரூம்னா அதுதான் 2000 லேபர் சார்ஜ். இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணிட்டாங்க வெளியே கம்பேர் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு கட் பண்ணுவாங்க, டஸ்ட்லேயே மாவு போடுவாங்க, தொடச்சி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க 2 வாட்டி. ஸோ இதுதான் எங்களுக்கு அவங்களுக்குள்ள வித்தியாசம். ஸோ இதுதான் எங்களோட ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஆல் ஓவர் சென்னையில் மட்டும் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்பொழுது எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் தான் ரெஃபர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா இந்த ஒர்க் பிடிச்சி போய் ப்ளஸ் அவங்களுக்கு வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளம் எல்லாமே ஸ்டாப் ஆகிடுது. அதனால் ப்ராஜெக்ட் அதிகமாக வந்துட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்தமாரி வாட்டர் லீக்கேஜ் என்ன இஷ்யூ இருக்குது பாத்ரூமில் அப்படின்னா ப்ளீஸ் கண்டிப்பாக அந்த கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் நான் ஃபோன் எடுத்தாலும் கீழே வாட்ஸ்அப்பில் வந்து பிங் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு கால் பண்ணுவேன். இப்போதைக்கு கரண்ட்டாக என்னால் நிறைய பண்ண முடியல. ஆனால் பெரிய ப்ராஜெக்ட் முடித்தா தான் அடுத்து நான் பாத்ரூம் ஒர்க் எடுக்க முடியும். அதுவும் சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு இடத்துல வருதில்ல, ஏன்னா மிஸ் பண்ணிட்டோட திரும்ப மிஷின் போட்டு அந்த இடத்த நான் கட் பண்ணிட்டு தான் போடுவோம். ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க 2000 ஒரு பாத்ரூம் வாங்கிருக்கீங்களா? நீங்கள் வெளியே கம்பேர் பண்ணிட்டு வாங்கன்னு தான் நான் இனிமேல் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் என்கிட்ட தான் வரணும்னு நான் சொல்லலை. பிகாஸ் நான் என் ஃப்ரெண்டே வேறு ஒருத்தர் கேட்குறப்போ அவர் என்ன சொன்னாங்க, ஒரு பாத்ரூம் 4000 கேட்குறாரு. சரி மெட்டீரியல் சேர்த்து பார்த்தா லேபர் மட்டுமே கேட்குறாரு. அப்போ தான் தெரிஞ்சு நம்ம ப்ரைஸ் அஃபோர்டபுளாக கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். அதனால தான் எனக்கு ப்ராஜெக்ட் இன்னும் வந்துட்டு இருக்குது. அதேமாரி ஒர்க் குவாலிட்டி நிறைய பேர் இப்போ எதிர்பார்த்து குவாலிட்டி நல்லா இருக்குன்னு பார்க்குறாங்க.
அதனால எங்களுக்கு இன்ஜினியர்ஸ் தான் இப்போ அதிகமாக வராங்க. இன்ஜினியர்ஸ், பில்டர்ஸ் தான் இப்போ நிறைய மாட்டுறாங்க. அவங்க சொல்கிறது ஒன்று தான், எங்கள்கிட்ட குவாலிட்டி நல்லா அழகாக பண்ணி கொடுங்க, எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் இந்த கேட்டு கொடுத்துருவோம் நாங்கள். எங்கள்கிட்ட இருக்கிற ஒர்க்கே குவாலிட்டி மட்டும் தான். ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு இஷ்யூ வராது, எங்கேயும் கேப் எதுவுமே இருக்காது. அதேமாரி ஃப்யூச்சரில் எதாவது இஷ்யூ வந்தாலும் கூப்பிட்டாலும் நாங்கள் வந்து திரும்பவும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். அதுமாரி இல்லை புது பாத்ரூம்க்கு வந்து நாங்கள் டைல்ஸ் போட்டுவிட்டோம், ஃபேஸர் வச்சு போட்டுவிட்டோம், அது எப்போவாச்சும் மட்டும் வந்து போனாலும் நாங்கள் வந்து போடுறோம். ஒரு பாத்ரூம்க்கு 1000 வந்துடும், புது டைலுக்கு. ஓகேங்களா? அதுவும் நான் கிளியராக சொல்லிடுறேன். ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் வாங்கலாமான்னு கேட்பீங்க நிறைய பேர். ஸ்கொயர் ஃபீட்டில் வாங்குறதில்ல, பால்கனி, டெரஸ் வாங்குகிறோம். ப்ளீஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ.